मैं चुन करके लाया हूँ। நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். मैंने तुझे जाना है, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. तूने मुझे नहीं समझा है, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். मैंने तुझे बुलाया है। அதனால நீ इसलिए பயப்படாத, तू मत डर, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். आज परमेश्वर आपके साथ है, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். यीशु आपके साथ है, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். यीशु आपके साथ है, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर का आशीर्वाद आपके साथ है, தேவனுடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும். परमेश्वर का महिमा आपके साथ है, தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். परमेश्वर की सुरक्षा आपके साथ है। அவர் சத்துருக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். वो सताने वालों के सामने हमारे लिए मेज बिछाता है। சத்துரு ஆட பீறி போடுகிறதுக்கு, கரடி இல்ல சிங்கம் ஆட்டை அடிக்கிறதுக்கு அது வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கும். शत्रु क्या करता है, एक भेड़ का नाश करने के लिए कोई भी शेर या भालू आते हैं, ஆனா அதனுடைய வாயிலிருந்து தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். लेकिन उनके मुख से भी बचाने वाला एक परमेश्वर है। சிங்கத்தின் வாயை கட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். शेरों के मुंह को बंद करने वाला एक व्यक्ति அவர்தான் है, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு वही கிறிஸ்து. हमारा परमेश्वर प्रभु यीशु मसीह है। நம்ம எப்ப விழுங்கலாம், இவனை எப்ப கீழே தள்ளலாம்னு சொல்லி कब इन्हें मैं नीचे गिराऊं करके, இந்த உலகத்துல மனுஷனுடைய வல்லமையும் इस दुनिया में मनुष्य பொல்லாத का बल, ஆவியும் बहुत सारी आत्माएं, பொல்லாத சத்துருவும் बहुत सारे शत्रु நமக்கு விரோதமா எழும்பி हमारे நின்றாலும், विरोध में उठे तो भी, சிங்கம் போல எழும்பி வந்தார், शेर के जैसे उठे तो भी, சிங்கத்தின் வாயை கட்டுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். शेरों के मुखों को बंद करने वाला हमारे சிங்கத்தின் साथ வாயை है। கட்டுகிறவர் நம்மோடு கூட शेरों के இருக்கிறார். मुखों को बंद करने वाला இன்றைக்கு परमेश्वर கர்த்தர் हमारे சொல்கிற ஒரு साथ है। வார்த்தை உண்டு. आज परमेश्वर एक वचन आपको बोल रहा உனக்கு है, விரோதமா எழும்புகிற आपको सताने वाले जितने भी लोग சத்துருடைய हैं, வாயை அவர் கட்டி போடுவார். वो हर एक शत्रुओं के मुखों को बंद உனக்கு விரோதமா करेगा। எழும்புகிற எல்லா பட்டயத்தையும் அவர் முறித்து போடுவார். आपके विरोध में जितनी भी चीजें उठती है, वो உங்க सारी கையில चीजों ஒரு को खत्म பட்டயத்தை करेगा। கொடுத்திருக்கிறார். आपके हाथों में उसने एक चीज दी है, அதுதான் இயேசுவின் நாமம். वो है यीशु का नाम। ஆடு எங்க நின்னாலும், भेड़ जहाँ खड़ी रहती है, எங்கேயா சிக்கிட்டுனா अगर कहीं फंस जाती है तो அங்க நின்னு वहाँ खड़े होके அது ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிடும், மேய்ப்பனை கூப்பிடும். கூப்பிடுறதுக்கு ஒரு சத்தத்தை அது பிறப்பிக்கும். वो चरवाहा क्या करता है, जोर से पुकारता है अपनी அது அந்த भेड़ों का नाम மேய்ப்பன் लेके। அறிந்து கொள்வான். वो चरवाहा उसे அந்த बुलाता है, ஆட்டுடைய சத்தத்தை மேய்ப்பன் அறிந்திருக்கிறான். और भेड़ का आवाज को चरवाहा पहचानता है। என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும். मेरी भेड़े मेरा आवाज सुनती है। அப்படி ஆண்டவர் சொன்னது போல और परमेश्वर बोलता है, ஆடுகளின் சத்தத்தை தேவன் அறிந்திருக்கிறார். भेड़ों की आवाज को भी परमेश्वर पहचानता உன்னுடைய है। சத்தத்தை தேவன் அறிந்திருக்கிறார். आपकी आवाज को परमेश्वर पहचानता है। சந்தோஷத்துல நீ கூப்பிடும் பொழுது உன்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும்? जब आप आनंदित रहते हो तो आपका आवाज कैसा रहता है? நீ என்ன தேவைக்கு கூப்பிடுறேங்கறத எல்லா சத்தத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். आप किन चीजों के लिए उसे पुकार रहे हो, परमेश्वर सब कुछ उसे पता है। அதனால நீங்க எங்க சிக்கி இருந்தாலும், इसलिए आप कहीं भी अगर फंसे हो तो நீங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது आप परमेश्वर के नाम को जब बोलते हो, அந்த நல்ல மேய்ப்பன் वो एक अच्छा चरवाहा அந்த இடத்துல வந்து उस जगह में आके, அந்த இடத்துல இருந்து உங்களை மீட்டு उस जगह से आपको छुड़ा के நல்ல அமர்ந்த தண்ணீரண்டையில, एक सुखदायी जल के झरने के நல்ல पास, புல்வெளியில, हरे हरे घासों के நல்ல पास, செழிப்பான தேசத்துல बहुत ही अच्छे देश में உங்களை கொண்டு போய் आपको लेके जाके அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். वो छुटकारा देता है। அவர் விடுவிக்கிறவராய் वो இருக்கிறார். छुड़ाने वाला परमेश्वर है। கர்த்தர் நாள்ல உங்களை விடுவிக்க அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको छुड़ाने के लिए यहाँ पे लेके आया நீங்க है। மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியணும். आपको चरवाहे की आवाज को समझना அவர் है। நல்ல மேய்ப்பன்கிறத அறியணும். वो अच्छा चरवाहा है, आपको ये जानना है। இந்த நாள்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். इस समय में हमको एक डिसीजन लेना है। என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் मेरे जीवन के हर एक दिनों में நன்மையும் கிருபையும் भलाई और कृपा என்னை தொடரும். मेरे साथ रहेगी। கர்த்தருடைய வீட்டுல परमेश्वर के धाम में நீடித்த நாளாய் मैं हमेशा நான் நிலைத்திருப்பேன். मैं वास करूंगा, நான் நிலைத்திருப்பேன். मैं वास करूंगा। நீங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரணும் அப்படின்னு சொன்னா, जब तक मैं बना हूं तब तक मैं उसकी भलाइयों को गाऊंगा। जब बोला நீங்க जाए கர்த்தருடைய வீட்டுல என்ன செய்யணும்? आपको परमेश्वर के भवन में ही रहना है, தங்கி இருக்கணும். நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கணும். आपको उसके धाम में बने रहना है। உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, आपका एक घर है, அது தேவனுடைய வீடு. वो परमेश्वर का घर है, அது தேவனுடைய வீடு. वो परमेश्वर का घर है। உங்க வீட்டுல நீங்க நிலைச்சிருக்கிறத தேவன் சொல்லல, अपने घर के बारे में आप सोचो ऐसा परमेश्वर அவருடைய ने வீட்டுல बोला। நீங்க நிலைச்சிருக்கணும். उसके घर के बारे में आप सोचो அவருடைய ऐसा। சமூகத்துல நிலைச்சிருக்கணும். उसके समूह में आपको रहना है। தேவ பிரசன்னத்தை விரும்பணும். परमेश्वर की उपस्थिति में आपको रहना தேவனுடைய है। வீட்டுல தேவ பிரசன்னம் இருக்குது. परमेश्वर के घर में उसकी उपस्थिति रहती है। அந்த வீட்டுல தான் நான் இருப்பேன் அப்படி சொல்லி நீங்க விரும்பணும். उस घर में मैं रहूं ऐसा
आपको इच्छा रखना है। எல்லா வீட்டிலும் எல்லா இடத்திலும் நான் தங்குவேன்னு சொன்னா हर एक घरों में हर एक जगह पे मैं रहूं बोलूं तो எல்லா இடத்திலும் हर एक அங்க என்ன இருக்காது அப்படின்னா நன்மை கிருபையும் இருக்காது. हर एक जगह में भलाई और कृपा नहीं रहता। தேவனுடைய வீட்டுல மாத்திரம் தான் நன்மையும் கிருபையும் केवल இருக்கிறது. परमेश्वर के भवन में ही भलाई और நம்முடைய कृपा रहती வாழ்க்கையில है। ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு அப்படின்னா हमारे जीवन में यदि कुछ